பொது இடங்களை மாற்றுத்திறனாளிகளும் எளிதாக பயன்படுத்தும் வகையில் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கோயம்புத்தூரில் முதல் முறையாக மாற்றுத்திறன் கொண்ட சிறுவர்களுக்கான பிரத்யேக பூங்கா நம்ம சிறப்பு பூங்கா எனும் பெயரில் திறக்கப்பட்டுள்ளது. கோவை மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் தனியார் நிறுவனத்தின் நிதி பங்களிப்போடு சுமார் 1.25 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பூங்காவில் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள் பாதுகாப்பாக விளையாடும் வகையில் விளையாட்டு உபகரணங்கள் வடிவமைக்கப்பட்டு நிறுவப்பட்டுள்ளது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோடைய சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு முக்கியமான 5 ஜோனாக வந்து நம்ம இதில் பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மெயின்லி மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான அவங்களுடைய சென்சரி ஆஸ்பெக்ட்ஸ், அதில் வந்து நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய விதமான ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்காங்க. டிஃப்ரெண்ட் லேபிள் மாற்றுத்திறனாளிகள், அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்களுடைய தேவைகள், அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் என்ன வந்து அவங்க வந்து ஒரு ஓப்பன் ஏரியாவில் ஒரு பூங்காவில் வரும்போது அவங்கள அனுபவங்கள் ஒரு ரொம்ப மெமரபிளாக இருக்கணும். அந்த ஆஸ்பெக்ட் பார்க்கும்போது அதில் வந்து டச் அண்ட் ஃபீல் சென்சரி பார்ட் கூட அதில் வந்து கவர் ஆகிருக்கு. மியூசிக்கல் ஆஸ்பெக்ட் அது கூட வந்து இதில் கவர் பண்ணியிருக்காங்க. கேம்ஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து இதில் நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக வந்து ஒரு ஏரியாவில் வந்து இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் மூலமாகவே வந்து தயாரிப்பட்ட பொருட்கள் வந்து விற்பனை பண்ணுறது, அதே மாதிரி ட்ரைனிங் நடத்துக்கு உண்டான ஒரு தனியாக வந்து ஒரு ஆர்ட் அபோர்ட் அப்படி கூட ஒரு செட்டப் வந்து இதில் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கு கிளாஸஸ் மாதிரி ஒர்க் ஷாப் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னுடைய ஆர்ட் ஒர்க்ஸுமே நான் குழந்தைங்களுக்காக சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே ஒவ்வொரு கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறது பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்னா நிறைய இடங்களில் போகிறதுக்கு வர்றதுக்கு சாய்வு பாதைகள், மாற்றுத்திறனாளிகள் போகிற மாதிரியான இடங்கள் அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ இங்கே வந்து இந்த பார்க்கில் நம்ம மற்ற பார்க்குக்கு போனோம்னா ஸ்டெப்ஸ் இருக்கும், வீல் சேர் போக முடியாது, அப்புறம் ஏதாவது ஒரு ஊஞ்சல் இந்த மாதிரியான இதெல்லாம் விளையாடக்கூட முடியாது. ஆனால் இதில் வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளும் சரி, ஆசைப்படுற எல்லாருமே சரி, மாற்றுத்திறனாளியாக இருக்கிற எல்லாருமே இங்கே வந்து யூஸ் பண்ணலாம். எல்லா பொருளையும் பயன்படுத்தி எல்லாத்துலேயும் விளையாடலாம். அந்தளவுக்கு வசதி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் வீல் சேர் போகலாம், டாய்லெட் வசதி இருக்குது, தியான மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு நிழலுக்கும் இருக்குது. நிறைய மரங்கள், நிறைய சுவர் ஓவியங்கள் எல்லாமே கைப்பட வரைஞ்சது. மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் மட்டும் இல்லை, பெரியவங்களும் இங்கே வரலாங்க. மாற்றுத்திறனாளிகள் ஸ்பெஷல் சில்ட்ரன் சொல்கிறோம், ஆட்டிசம் அஃபெக்டட், அவங்களும் எல்லாத்துக்குமான ஒரு பூங்காங்க இது. அதோடு சேர்ந்து நம்ம குழந்தைகளும் சேர்ந்து விளையாடுவாங்க. அதான் இன்க்ளூசிவ் பார்க்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 பேத்துக்கும் அவங்களுக்கு ஈக்குவலான மரியாதையை நம்ம தரணும். இந்த சொசைட்டி தர்றதில்லை, அந்த தரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இது உருவாக்கியிருக்கிறோம். அது குழந்தையிலிருந்தே வளரணுங்க. நம்மளை பார்த்தா குழந்தைகள் வளர்கிறாங்க. ஸோ அந்த சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு இந்த எண்ணத்தை கொண்டு வந்துடுறோம். அவங்களுக்கும் நமக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. கேஸ்ட், கலர், க்ரீடு, தென் இந்த எபிலிட்டி, எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள் மட்டுமின்றி அனைவரும் இதனை பயன்படுத்தலாம் எனவும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பிரத்யேகமாக மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் பராமரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். கோயம்புத்தூர் மாநகரின் பிற பகுதிகளிலும் இதுபோன்ற பூங்காக்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதே மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கையாக உள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.